Hello friends, welcome to Learners Forum. Root locus construction rulesல நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது angle of departure and angle of arrival. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். அதனால தான் செப்பரேட் வீடியோவாக நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதனுடைய டெஃபினேஷன் என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதனுடைய ஃபார்முலாவை நம்ம பார்க்கலாம். angle of departure எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம pi d அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இதனோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா angle by which branches of RL departs from complex pole. ஸோ நமக்கு ஜென்ரலாகவே போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் அப்படின்னு ரெண்டு இருக்கும். எப்போவுமே ரூட் லோக்கஸ் பிரான்ச் நமக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஓப்பன் லூப் போல்லேருந்து 0 வரைக்கும் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ இங்கே இருக்கிற போல் வேல்யூ வந்து காம்ப்ளெக்ஸ் போலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் போல் வந்து ஆர்எல் பிரான்ச்சோட என்ன ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுதோ அதை தான் நம்ம பைடி ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா பைடி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் பை. அண்ட் இதில் இந்த பையோட வேல்யூ வந்து summation of pi p minus summation of phi z. அண்ட் pi p, pi z இது எல்லாமே என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். Sum of angles made by remaining open loop poles at the pole where phi d is to be calculated. அதாவது இப்போ நமக்கு நிறைய போல்ஸ் இருக்கும் ஒரு சிஸ்டமில். இப்போ எந்த போல், அதாவது காம்ப்ளெக்ஸ் போல் தான் நம்ம எடுத்துட்டு அதனுடைய ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சரை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த போலில் அது கூட மிச்சம் இருக்கிற போல்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆங்கிளில் இருக்குது அப்படிங்கிற வேல்யூ தான் நமக்கு இந்த சமேஷன் பைபியோட வேல்யூ. நெக்ஸ்ட் அதே மாதிரி 5z எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி அந்த காம்ப்ளெக்ஸ் போல் கூட வேற ஜீரோஸ் எல்லாம் என்ன ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கோம் அதனுடைய சமேஷன் வேல்யூ தான் இந்த 5z. ஸோ இதை ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக 180ல் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சர் கிடைக்கும். ஸோ இதை ஏன் நம்ம ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஜென்ரலாகவே நம்ம போல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி போல்ஸ் லொக்கேஷன் இருக்கும்போது போல்ஸில் இருந்து நமக்கு எப்போவுமே அவுட் கோயிங்கில் தான் போகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவுட் கோயிங் அப்படிங்கும்போது டிபார்ச்சரில் தான் இருக்கும். ஸோ போல்ல இருந்து டிபார்ட் ஆகும்போது நமக்கு என்ன ஆங்கிள் மேக் பண்ணுது அப்படிங்கிறது தான் நம்ம ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் போல்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சர் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான பேசிக் ஸ்டெப்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஜாயின் ஆல் தி ரிமைனிங் போல்ஸ் டு தி காம்ப்ளெக்ஸ் போல். அதாவது எந்த காம்ப்ளெக்ஸ் போலுடைய ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சர் நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அது கூட எல்லா போல்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஒரு போலுமே இந்த காம்ப்ளெக்ஸ் போல் கூட ஒரு ஆங்கிளை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆங்கிள் எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா சிக்மா 5p நமக்கு இங்கே கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி இப்போ நம்ம போல்ஸ்க்கு எப்படி ஃபாலோ பண்ணுவோமோ காம்ப்ளெக்ஸ் போல் கூட எல்லா ஜீரோஸையும் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதில் ஃபார்ம் பண்ணியிருக்க ஆங்கிள்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா சிக்மா 5z நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே கிடைச்சிருக்க சிக்மா 5p அண்ட் சிக்மா 5z வேல்யூஸ் ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 5 வேல்யூ கிடைக்கும். இதில் இருந்து நம்ம 5d ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சர் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 5 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான 5d வேல்யூ கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஆங்கிள் ஆஃப் அரைவலை பார்த்துட்டு இந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி எப்படி ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சர் கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஆங்கிள் ஆஃப் அரைவல். ஸோ இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் போல்ஸுக்கு ஃபார்ம் பண்ணுற ஆங்கிளை வந்து ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சர்னு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஜீரோக்கு ஆர்எல் பிரான்ச் ஃபார்ம் பண்ணுற ஆங்கிளை வந்து ஆங்கிள் ஆஃப் அரைவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜீரோலாம் எப்போவுமே வந்து நமக்கு போல்லேருந்து 0, அதாவது இந்த வேல்யூஸ் எல்லாமே 0 நோக்கி வரதுனால இங்கே வந்து அரைவிங் வேல்யூ தான் நடக்கும். ஸோ அதனால தான் ஆங்கிள் ஆஃப் அரைவலை நம்ம இங்கே கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா 5a is equal to 180 டிகிரி ப்ளஸ் 5. ஸோ டிபார்ச்சருக்கும் அரைவலுக்கும் இருக்கிற சிங்கிள் டிஃப்ரென்ஸே இதுதான். டிபார்ச்சரில் நம்ம -5 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அரைவலில் நமக்கு +5 இருக்கும். மற்றபடி 5 வேல்யூலேருந்து எல்லாமே நமக்கு காமனாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தா டிபார்ச்சர் அண்ட் அரைவல் கான்செப்டை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஃபைண்ட் தி ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சர் ஃபார் g of s into h of s is equal to k into s plus 2 divided by s into s plus 4 into s square plus 2s plus 2. ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ போல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டினாமினேட்டரை 0க்கு ஈக்குவேட் பண்ணணும் அண்ட் ஜீரோஸுக்கு நம்ம நியூமரேட்டரை 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் போல்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இந்த டினாமினேட்டர் எல்லாத்தையும் நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா s is equal to 0 அப்படின்னு ஃபர்ஸ்ட் போல் கிடைக்கும். நெக்ஸ்ட் s is equal to -4 அப்படின்னு கிடைக்கும். இந்த வேல்யூவை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா s is equal to -1 + or - j அப்படின்னு கிடைக்கும்.
ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம பேசிக் ஃபார்முலாவான மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a அப்படிங்கிற ஃபார்முலாவை தான் அப்ளை பண்ணணும். அதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ இதில் நமக்கு 4 போல்ஸ் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஜீரோஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நியூமரேட்டரை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு -2 அப்படின்னு கிடைக்கும். ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஜீரோஸ் அண்ட் போல்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கெச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இமேஜரி ஆக்சிஸ் அண்ட் இங்கே நமக்கு ரியல் ஆக்சிஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜீரோஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு -2. ஸோ -2 அப்படிங்கிற இன்ஸ்டன்ட் இங்கே இருக்கு. இதில் நமக்கு ஒரு ஜீரோ கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் போல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த இன்ஸ்டன்ட்ல ஃபர்ஸ்ட் போல். நெக்ஸ்ட் -4. ஸோ இங்கே -4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே செகண்ட் போல். ஸோ -1 + j எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு போலோட லொகேஷன் இங்க இருக்கும். அண்ட் அதே மாதிரி -1 -j உடைய போல் லொகேஷன் நமக்கு இங்க இருக்கும். ஸோ ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சரை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் போல், அதாவது எங்க நம்ம ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சரை கால்குலேட் பண்றோமோ அது கூட மற்ற எல்லா போல்ஸையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இங்க நமக்கு -4ல ஒரு போல் இருக்கு. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க ஒரு போல் இருக்கு. ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 0ல ஒரு போல் இருக்கு. ஸோ இதை இங்க ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த -4 கூட ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த ஆங்கிளை நம்ம 5p1 அப்படின்னு எடுத்துக்கலாம். செகண்டா இங்க ஃபார்ம் பண்ணியிருக்க ஆங்கிள், ஸோ இங்க நமக்கு 5p2 கிடைக்கும். அண்ட் தேர்ட் போல 0ல இங்க ஃபார்ம் பண்ணியிருக்க ஆங்கிளை நம்ம 5p3 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி ஜீரோஸ்க்கு நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்கு. ஸோ இந்த லைன்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க நமக்கு 5z1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 5p1 எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ட்ரையாங்கிளை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த ட்ரையாங்கிள்ல பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய ஹைட்டா நமக்கு 1 அப்படின்னு இருக்கு. ஸோ நமக்கு tan inverse ஆஃப் 1 டிவைடட் பை பேஸோடைய வேல்யூ இங்க -4ல இருந்து -1 இருக்கு. ஸோ டிஃபரன்ஸ் நமக்கு இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 கிடைக்கும். ஸோ 1/3. ஸோ tan inverse ஆஃப் 1/3 ஓட வேல்யூவை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 18.43 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் 5p2 எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆங்கிள் பாத்தீங்க அப்படின்னா இங்க கிளியரா இருக்கு. இது வந்து 90 டிகிரி தான். ஸோ நமக்கு செகண்ட் ஆங்கிள் 90 டிகிரி கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் 5p3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு இந்த ஆங்கிளை கால்குலேட் பண்றதுக்கு நம்ம 180 டிகிரி, அதாவது இந்த டோட்டல் ஆங்கிள் இந்த போர்ஷனை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கும். ஸோ 180 டிகிரி மைனஸ் இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ட்ரையாங்கிளை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய பேஸ் வேல்யூ இங்க 1 இருக்கு அண்ட் ஹைட் இங்க 1 தான் இருக்கு. ஸோ tan inverse ஆஃப் 1/1 அப்படின்னு கிடைக்கும். which is equal to 180 டிகிரி மைனஸ் tan inverse 1 ஓட வேல்யூ 45 டிகிரி which is equal to 135 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் லாஸ்டா நம்ம 5z1 கால்குலேட் பண்ணணும். ஸோ 5z1 which is equal to இங்க நமக்கு இந்த ஆங்கிளை கால்குலேட் பண்றதுக்கு அகைன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதனுடைய பேஸ் 1 இருக்கு அண்ட் ஹைட் 1 தான் இருக்கு. ஸோ tan inverse ஆஃப் 1/1 which is equal to 45 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு இப்போ இண்டிவிஜுவலா எல்லா ஆங்கிள்ஸுமே கிடைச்சிருச்சு. இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ summation 5p minus summation 5z which is equal to போல்ஸ் ஆங்கிள் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 18.43 டிகிரி பிளஸ் 90 டிகிரி பிளஸ் 135 டிகிரி மைனஸ் ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்கு. ஸோ அதனுடைய ஆங்கிள் வேல்யூ 45 டிகிரி. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 243.43 டிகிரி மைனஸ் 45 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். இதுல இருந்து நம்ம ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சர் 5d கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 180 டிகிரி மைனஸ் 5 which is equal to 180 டிகிரி மைனஸ் 5 ஓட வேல்யூ 243.43 டிகிரி மைனஸ் 45 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு -18.43 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். ஸோ கொடுத்திருக்க கொஸ்டினுக்கான ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சர் வேல்யூ வந்து -18.43 டிகிரி. இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சர் அண்ட் ஆங்கிள் ஆஃப் அரைவலை நம்ம கண்டுபிடிக்கணும். அரைவலுக்கான ப்ரொசீஜரும் வந்து சேம் தான். இங்கே நம்ம இண்டிவிஜுவலாக எப்படி போல்ஸ் கூட எப்படி ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் எல்லாமே.
ஃபாலோ பண்ணணும். அண்ட் லாஸ்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க 180 டிகிரி -5 போடுறதுக்கு பதிலா நம்ம +5 போட்டோம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் அரைவல் நமக்கு கிடைக்கும். ஆனா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த காம்ப்ளெக்ஸ் 0 கன்சிடர் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஸோ இங்க ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சர் அப்படிங்கிறதுனால இந்த காம்ப்ளெக்ஸ் போல் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.